ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. வேதரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையின் தொடர்ச்சி. சரி, வேத மந்திரங்களின் சக்தியை நம்புகிறோம். ஆனால் இதற்கு ஏன் தனி ஜாதி வேண்டும் என்றால் பல காரணம் உண்டு. முதலில் வேதத்தை எழுதி படிக்கக்கூடாது. காதால் கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப வாயால் உரு போட்டுத்தான் மனப்பாடம் பண்ண வேண்டும். அப்புறம் இம்மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அடுத்த சந்ததிக்கு வாயால் சொல்லித்தர வேண்டும். வேறு காரியம் வேறு தொழில் என்று வைத்துக்கொண்டால் இது முடியாது. இது அத்தனை காலம் அத்தனை பொழுது தேவையாயிருக்கிற பெரிய சமாச்சாரம். வேதம் மட்டுமில்லை, மற்ற சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையுமே ரட்சித்து அந்தந்த கலையை தொழிலாக கொண்ட பிற ஜாதியாருக்கு போதிக்க வேண்டியது பிராமணனுக்கான தொழில். சமுதாயத்தின் அறிவை பண்பாட்டை வளர்க்கிற இந்த பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது. யுத்த சாஸ்திரமாகிய தனுர்வேதம் உள்பட எல்லாவற்றையும் அவன் கற்று அந்தந்த தொழிலை பாரம்பரியமாக பெற்றிருப்பவர்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படி சகல தொழில்களும் இவனுக்கு தெரிந்திருந்தும் கூட இவன் அவற்றில் எதையும் தானே செய்து அதனால் ஜீவனோபாயத்துக்கு வழி பண்ணி கொள்ளக்கூடாது என்பது சாஸ்திரம். இவன் அவற்றை பிறருக்குத்தான் உபதேசிக்க வேண்டும், தானே செய்யக்கூடாது என்று விதி. எத்தனை லாபம் தருகிற தொழிலானாலும் சௌகரியமான தொழிலானாலும் இவன் அவற்றை செய்யக்கூடாது. வேத அத்தியனமும் தான் படிப்பது ஓதுவது, அத்தியாபனமும் பிறருக்கு படிப்பிப்பது ஓதுவிப்பது தான் இவனுடைய தொழில். மந்திர சித்திக்கு வேண்டிய மகா கடுமையான விதிகளை, விரதங்களை, உபவாசங்களை அனுசரித்து கொண்டு இவன் ஜீவனை ரட்சித்து கொள்கிற அளவுக்கு மட்டுமே ஆகார விகாரங்களை சுருக்கி கொண்டு குடிசையில்தான் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இவன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுகங்களில் விழுந்துவிடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற லட்சியம் இவனுக்கு உதவாது. பரம தியாகியாக லோகக்ஷேமார்த்தமாக வேதரட்சணம் கர்மானுஷ்டங்கள் செய்து கொண்டே காலம் கழிக்க வேண்டும். இவன் பட்டினி கிடந்து சாகாமல் மற்றவர்கள் இவனை ரட்சிக்க வேண்டும். அத்தியாவசியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியமோ அவற்றை இவனுக்கு தந்து காப்பாற்ற வேண்டும். யஜ்ஞாதிகளுக்கு வேண்டிய திரவியங்கள் இவனுக்கு தட்டில்லாமல் கிடைப்பதற்கு வசதி செய்து தர வேண்டும். மற்ற தொழில்களில் சம்பளம் கொடுக்கிறோம். ஒரு பண்டத்தை வாங்கினால் அதற்கு விலை கொடுக்கிறோம். அந்தந்த தொழில்களால் பண்டங்களால் நமக்கு ஒரு சௌகரியம் கிடைப்பதால் இப்படி செய்கிறோம். அதேபோல் சமூகம் முழுவதற்கும் மந்திர சப்தங்களாலும் யக்ஞ கர்மானுஷ்டங்களாலும் க்ஷேமம் ஏற்படுத்துகிறவர்களுக்கு பிரதியாக அவர்களுக்கு ஜீவனோபாயத்துக்கானதை செய்யத்தானே வேண்டும். இதிலே சாஸ்திரங்கள் பிராமணனுக்கு அரண்மனை கட்டி கொடு, பவுன் பவுனாக வாரிக்கொடு என்று சொல்லவில்லை. யஜ்ஞங்களில் திரவிய லோபம் இல்லாமல் இருக்க அவனுக்கு வேண்டிய செல்வத்தையும் தர வேண்டியதாயிருக்கும். ஆனால் அவனுடைய தனி வாழ்க்கையில் துளிக்கூட ஆடம்பரமே இருக்கக்கூடாது. அவன் இந்திரியங்களை வாட வாட வைத்து அதனால் கிடைக்கிற மந்திர சித்தியால் தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும். நடுநடுவே வேதத்தை எழுதி படிக்காமல் கேட்டுத்தான் பாடம் பண்ண வேண்டும் என்றேனல்லவா? இதற்கு காரணம் சொல்கிறேன். வேதங்களின் சப்தம் லோகத்தில் இருக்க வேண்டியது முக்கியமாதலால் அது எழுத்தில் புஸ்தகமாக இருக்க வேண்டியதில்லை, இருக்கக்கூடாது. அது புஸ்தகமாக வந்துவிட்டதோ அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி தினமும் ஓதுகிற காரியம் போய்விடும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. விஷயம்தான் புஸ்தகத்தில் இருக்கிறதே. அவசியம் ஏற்படுகிற போது அதை பார்த்து கொண்டால் போச்சு, பொழுதை செலவழித்து மனப்பாடம் பண்ணுவானேன் என்கிற அசிரத்தை வந்துவிடும். இதற்கு சமீப காலத்தில் கிடைத்திருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது பஞ்சாங்கரன், பஞ்சாங்கக்காரன் என்று சிலரை சொல்கிறோம். 4ஆம் வர்ணத்தவருக்கு அனுஷ்டானங்களை பண்ணி வைப்பதுதான் இவனுடைய தொழில் என்று நடைமுறையை பார்த்து நினைக்கிறோம். ஆனால் பஞ்சாங்கக்காரன் என்ற பெயரை பார்த்தால் இது அவனுடைய முக்கியமான தொழில் இல்லை என்று தெரிகிறது. பஞ்சாங்கம் கணிக்கிறவன் எவனோ அவனே உண்மையில் பஞ்சாங்கக்காரன். பஞ்சாங்கம் என்றால் என்ன? ஒரு நாளுக்கு பஞ்ச அங்கங்கள் இருக்கின்றன. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று. ஒரு நாள் நல்ல நாளா இல்லையா, அன்றைக்கு என்னென்ன காரியம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதற்கு இந்த 5ம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாளில் கிரீன்விச் லெபார்டரியில் பெரிய அஸ்ட்ரானமர்கள் உட்கார்ந்து கொண்டு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் உதய அஸ்தமனங்களை கணக்கு போடுகிறார்கள் என்றால் 3-4 தலைவருக்கு முன்வரையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த பஞ்சாங்கக்காரனுக்கு இந்த கணக்கெல்லாம் அத்துப்படியாய் இருந்தது.
கிரகணம் எப்போது விடுகிறது என்பதை அஸ்ட்ரானமர்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் கணனம் செய்கிற சாமர்த்தியம் இந்த பஞ்சாங்கக்காரனுக்கு இருந்தது. ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலம் இவன் இந்த காரியத்தை செய்தான். இவன் அன்றாடம் ஒரு சிறிய ஓலையில் பஞ்சாங்கக்காரனுக்கு குட்டைச்சோடி என்றே இன்னொரு பேர் இருந்திருக்கிறது. அன்றைய தினத்தின் பஞ்ச அங்கங்களையும் எழுதி கொண்டு வீடு வீடாய் போய் அதை படிக்க வேண்டும். அதிலிருந்து ஜனங்கள் லௌகிக காரியம், மதானுஷ்டானம் இரண்டுக்குமே அவசியமாக இருக்கிற திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்களை தெரிந்து கொண்டு பயனடைவார்கள். பஞ்ச அங்கங்களை கணித்து வீடு வீடாக சொன்னதாலேயே பஞ்சாங்கக்காரன் என்று பெயரும் ஏற்பட்டது. இப்போது பஞ்சாங்கர்கள் இந்த பெரிய சாஸ்திரத்தை அடியோடு மறந்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? அச்சுக்கூடம் வந்தது. பஞ்சாங்கம் என்று ஒரு நாளுக்கு மட்டுமில்லாமல் வருஷம் முழுவதற்குமாக சேர்த்து புஸ்தகமாகவே அச்சு போட ஆரம்பித்து விட்டார்கள். புஸ்தகத்தில் வந்துவிட்டது என்றவுடன் அதற்கு மூலமான சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணி அபியாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே போய்விட்டது. ஆகக்கூடி இன்று பெயரளவில் மட்டும் பஞ்சாங்கக்காரர்கள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கு இந்த பெயர் ஏன் உண்டாயிற்று என்று கூட தெரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜோதிஷத்தில் ஒரு பாகமான பஞ்சாங்கம் என்ற பெரிய புராதன சாஸ்திரமே உதாசனம் செய்யப்பட்டு மறைந்து போகிற ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது. வேதங்களை மட்டும் புஸ்தகத்தில் எழுதி வைத்து கற்றுக் கொடுக்கலாம் என்று வைத்திருந்தார்களோ அதற்கும் இதே கதிதான் உண்டாகியிருக்கும். வேறு சப்தங்கள் லோகத்தில் இருந்து கொண்டு சமஸ்த ஜீவராசிகளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதற்கு இடமே இல்லாமல் போயிருக்கும். எழுதி வைத்துவிட்டால் அசுரத்தை வந்துவிடும் என்று நம் முன்னோர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை எழுதி படிப்பவன் லிகித பாடகன், அதமன் என்றே வைத்தார்கள். தமிழிலோ வேதத்துக்கு எழுதா கிளவி என்றே பெயர். சமஸ்கிருதத்தில் வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர். ஸ்ருதி என்றாலும் காதால் கேட்கப்பட வேண்டியது, அதாவது எழுத்தில் படிக்கக்கூடாதது என்றே அர்த்தம். வாயால் சொல்லி காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணுவது என்பதால் தான் இது பகுதி நேர வேலையில்லாமல் முழு நேர வேலையாயிற்று. ஒருத்தர் பாதமாக சொல்லிக் கொடுப்பதும் சிஷ்யர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் 2 முறை சந்தை சொல்வதுமாக வேத சப்தமானது சூழல் முழுதும் நிரம்ப பரவி வந்தது. இப்படி எத்தனையோ 1000 தலைமுறைகள் பெரிய சமுத்திரமாக விரிந்து கிடக்கிற வேத சாகைகளை வாய்மொழியாகவே வாழ வைத்து இந்த நூற்றாண்டு ஆரம்பம் வரை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த லட்சம் கால பயிரை நமக்கு பகவத் ஆக்ஞையாக வந்த கடமையை நாம் நாசம் செய்துவிட்டால் அதைவிட பாபம் வேறில்லை. வேதம் போய்விட்டால் அதற்கப்புறம் பிராமணன் என்று தனி ஜாதி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது பார்ப்பானே வெளியே போ என்று சொல்கிற மாதிரி எங்கேயாவது குயவனே வெளியே போ, வண்ணானே வெளியே போ என்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமா? மாறாக குயவர்களோ வண்ணார்களோ திடீரென்று ஓர் ஊரை விட்டு போகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாவது இருத்தி வைத்து கொள்வார்கள். காரணம் என்ன? குயவனால் வண்ணானால் சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறது. ஓம் நம சிவாய. வேதரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்ற மகா பெரியவா அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.